ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சேட்டலைட் கம்யூனிகேஷன், அப்புறம் அதோட யூசேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம நைட்டில் எல்லோரும் பார்த்துருப்போம், வானத்தில் நிலா தெரியும். இந்த நிலா கூட ஒரு சேட்டலைட் தான் பூமிக்கு. ஆனால் அது நேச்சுரலாக அமைஞ்சிருக்க ஒரு சேட்டலைட். அதனால் நம்ம அதை வச்சு நம்ம பூமி கூட எந்த ஒரு கம்யூனிகேஷன் பண்ண முடியாது. நம்ம இங்கேருந்து அதை கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்குறோம். இங்கேருந்து அங்கே ஒரு சேட்டலைட் அனுப்பிட்டு அது மூலிமா நம்ம கம்யூனிகேட் பண்ண தான் ட்ரை பண்ணிட்டுருக்கோம். அது நேச்சுரல் சேட்டலைட் வச்சு நம்மளால் எந்த ஒரு கம்யூனிகேஷன் பண்ண முடியாது. நம்ம முதல்ல பூமியிலேருந்து அனுப்பின சேட்டலைட் பேர் ஸ்புட்னிக். 1957 ரஷ்யா அனுப்புனாங்க. இந்த சேட்டலைட் கம்யூனிகேஷனில் முக்கியமாக 3 விஷயம் இருக்குது. அது இருந்தால் இந்த கம்யூனிகேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். முதல் விஷயம் எர்த் டிரான்ஸ்மிட்டிங் ஸ்டேஷன். செகண்டு, ஒரு சேட்டலைட் இருக்கணும் கண்டிப்பாக. தேர்டு எர்த் ரிசீவிங் ஸ்டேஷன். இப்போ டிரான்ஸ்மிட்டிங் ஸ்டேஷனில் இருந்துட்டு ஒரு டேட்டா சேட்டலைட் போகும். சேட்டலைட் அந்த டேட்டாவை கேப்சர் பண்ணும். கேப்சர் பண்ணிவிட்டு திரும்ப ரிசீவிங் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைக்கும். இதில் இன்னொரு பாயிண்ட் என்னன்னாக்கா, இந்த டிரான்ஸ்மிட்டிங் ஸ்டேஷனும் ரிசீவிங் ஸ்டேஷனும் ரொம்ப தூரத்தில் இருக்கணும். பக்கத்தில் இருந்தால் என்ன ஆகும்னா, டேட்டா இன்டரப்ஷன் ஆகும். அப்படி இன்டரப்ஷன் ஆனால் என்ன ஆகும்னா, அனுப்புறதுலையும் ஸ்லோவாகும், ரிசீவ் ஆகிறதும் ஸ்லோவாகும். ஏன்னா ஒரே இடத்துல அந்த பேண்ட்வித் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஒரே ஸ்பெக்ட்ரமில் ஒரே பேண்ட்வித் அதிகமாக டிரான்ஸ்மிட் ஆகும்போது அங்கே டிலே கண்டிப்பாக ஆகும். அதனால் ரிசீவிங் ஸ்டேஷனும் டிரான்ஸ்மிட்டிங் ஸ்டேஷனும் ரொம்ப தூரத்தில் இருக்கணும். அப்போ தான் ஒரு ப்ராப்பரான கம்யூனிகேஷன் நடக்கும். இப்போ ரிசீவிங் ஸ்டேஷனில் இருந்துட்டு ஒரு 6 GHz டேட்டா சேட்டலைட் போகுதுன்னா, போகும்போதே என்ன ஆகும்னா 2 GHzக்கான டேட்டா கன்சியூம் ஆகிடும். ஏன்னா இங்கேருந்து அனுப்புகிறாங்க இல்லைங்களா, அந்த அனுப்புறதுக்கான ப்ராசஸ்க்காக 2 GHz டேட்டா கன்சியூம் ஆகிடும். திரும்ப அங்கே அந்த சேட்டலைட் 4 GHz டேட்டாவை ரிசீவ் பண்ணும். அது திரும்ப அங்கே என்ன பண்ணுன்னா, அந்த டேட்டாவை ஃபுல்லாக ஆம்பிளிஃபை பண்ணும். ஏன்னா அங்கேருந்து அனுப்புறது 6 GHz டேட்டா, வந்திருக்குது 4 தான். அப்போ அந்த டேட்டா ரொம்ப வீக்காக இருக்கும். அந்த சிக்னல் ரொம்ப வீக்காக இருக்கும். அதை ஆம்பிளிஃபை பண்ணி திரும்ப இது என்ன பண்ணும், 6 GHz டேட்டாவை திரும்ப ரிசீவிங் ஸ்டேஷனுக்கு அனுப்பும். அப்படி போகும்போது ஆக்சுவல் டேட்டா என்ன அனுப்புனாங்களோ அது கரெக்டாக போய் ரீச் ஆகிடும். இந்த மாதிரி தான் ஒரு சேட்டலைட்டில் ஒரு கம்யூனிகேஷன் நடக்குது. இதோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம்னாக்க, இந்த சேட்டலைட்டை நம்ம ஒரு 3 டைப்ஸாக பிரிக்கலாம். வெதர் சேட்டலைட், கம்யூனிகேஷன் சேட்டலைட் அண்ட் நேவிகேஷன் சேட்டலைட். வெதர் சேட்டலைட் மூலயமா நம்ம எப்போ எந்த நேரத்தில் எங்கே மழை வரப்போகுது, ஒரு சூறாவளி வருது, ஒரு சுனாமி வருது அப்படிங்கும்போது நம்ம ஈஸியாக அதை வச்சு தான் கணிச்சு சொல்கிறாங்க. இந்த மாதிரி டைமில் இங்கெங்கே இந்த மாதிரி ஒரு மழை பெய்யும், இத்தனை சென்டிமீட்டர் பெய்யுங்கிறது அந்த வெதர் சேட்டலைட்டை வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க. டெலிவிஷன் ப்ராட்காஸ்ட்டுக்கு, ரேடார்க்காக யூஸ் பண்ணுறாங்க, அப்போ இன்டர்நெட்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. அது ஆர்மி கம்யூனிகேஷன் இதை பெரும்பாலும் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து நேவிகேஷன் சேட்டலைட். நேவிகேஷன் சேட்டலைட் நேவிகேஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இந்த மேப் பார்த்து போகிறாங்க, மேப்காக யூஸ் பண்ணுறாங்க. இது மாதிரி ஏகப்பட்ட ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷனை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் இது மாதிரி ஏகப்பட்ட அப்ளிகேஷனுக்காக இந்த சேட்டலைட்ஸ் எல்லாமே யூஸ் ஆகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.